கூடி வந்திருக்கிற யாவருக்கும் நம்முடைய தேவனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது வசனத்தை வாசிக்க கேட்டோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனத்திலே, இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். ஒரு சகோதரனோ சகோதரியோ நான் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறேன், நான் ஸ்டடியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எப்போ வேணாலும் விழுகலாம். அதனால் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக இந்த இடத்துல தேவன் சொல்கிறார். அப்படி தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் எப்படியாக இருக்கிறார் என்று சொன்னால், அது ஒரு கர்வம் அல்லது ஒரு மேட்டிமை, ஆணவம் என்று கூட சொல்லலாம். அது மாத்திரமல்ல, தன்னைத்தானே உயர்த்தரவனாக எண்ணுகிற எண்ணுதல் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அதுவே விழுந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது. தன்னைத்தானே உயர்த்தும் பொழுது ஒரு மேட்டிமையான எண்ணங்களோ அல்லது மேட்டிமையான செயல்களோ அல்லது ஆணவம் அப்படின்னு சொல்லும் இல்லையா, இதைவிட சுருக்கமாக சொல்லப்போன்னு சொன்னால் திமிரி பிடித்தவன் கூட என்று சொல்லலாம். அப்படி இருக்கிறவர்கள் நாம் என்ன சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு தாழ்மையான இருதயம் இருக்காது. எப்பொழுதும் அவர்கள் மேட்டிமையான காரியத்தையே அவர்கள் சிந்தித்து தன்னைத்தானே உயர்த்திக் கொள்வார்கள். அவர்கள் எப்பவுமே எப்படி இருப்பார்கள்? திமிரு பிடித்தவர்களாக இருப்பார்கள். அப்படி யாரெல்லாம் இருந்திருக்கிறார்கள், மேட்டிமையாக கர்வமாக யாரெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல நாம் பார்க்க இருக்கிறோம். உசியா ராஜாவை பார்க்கும் பொழுது அந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக்கும் மட்டும் அவனுடைய மனம் வேற்றுமையாக்கி என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பலப்பட்ட போது, உசியராஜா பார்த்தீங்கன்னா வெள்ளாமை பிரியராக இருக்கிறார், பட்டணத்தை கட்டுகிறார், இன்னும் இராணுவ தளவாளங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார், எந்த ஒரு சண்டையும் இல்லை. அவர் பலப்பட்டு அவர் இருக்கும் பொழுது அவர் இறுதியும் எப்படி இருக்கிறது? கேடு உண்டாகும் மட்டும், அவருக்கு கேடு வர வரைக்கும் அவருடைய இறுதியம் எப்படி இருக்குது என்று சொன்னால் மனம் மேட்டுமையாகவே இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. அதனால் தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து, பாருங்க, மீறுதல் செய்கிறார். எதனால்? மேட்டுமையானதுனாலே. பலப்பட்ட போது, அவர் பலமில்லாத பொழுது அவர் எப்படியாக இருக்கிறார்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார். அவர் என்னவெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார், எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆனால் அவர் தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவில்லை. தூபம் காட்டும்படியாக தேவலத்துக்கு செல்கிறார். அது ஆசாரிகள் மாத்திரம் செய்ய வேண்டும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம்தான் செய்ய வேண்டும். ராஜா ஒருத்தர் செய்யக்கூடாது. ஆனால் அவர் என்னுடைய நினைப்பு என்ன சொன்னால், அவர் எதெல்லாம் கை வைக்கிறாரோ அதெல்லாம் தேவன் வாய்க்க செய்திருக்கிறார். அவரை தேவன் பலப்படுத்தினார். ஆனாலும் அவர் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை. ஆசாரிகள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை அவர் செய்தார். அது மாத்திரமல்ல, அவர் ராஜாவாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் எதிர்த்து இருக்கிறார்கள். ராஜா, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், இதில் செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அவர் யார் பேச்சையும் கேட்காதனாலே போய் தூபம் காட்டும் பொழுது தேவன் அவரை அடித்து விட்டார். கேடுண்டாகும் மட்டும் நெற்றியிலே குஷ்டம் வர வரைக்கும் அவருடைய இறுதி மனம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் மேட்டுமையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையும் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆனால் உசியராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு? தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்த்திருக்கிறார். எப்படி? நான் எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க செய்திருக்கிறார். நான் பலப்பட்டு இருக்கிறேன், இந்த காரியத்தையும் அவர் வாய்க்க செய்வார் என்று சொல்லி தேவன் என்ன செய்திருக்கிறார்? பரீட்சை பார்த்திருக்கிறார். பரீட்சை பார்த்ததுனாலே, அவருடைய இதயம் மேட்டுமை ஆனதுனாலே அவருக்கு குஷ்டம் பிடித்தது. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அதனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, சவுல் ராஜாவை பார்க்கும் பொழுது ஒரு கழுதையை தேடிக்கொண்டு தான் வருகிறார். அந்த இடத்துல சாம்பல் அபிஷேகம் பண்ணுகிறார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார், இருக்கிற கோத்திரத்திலேயே பென்மின் கோத்திரம் சின்ன கோத்திரம், அதுலேயே எங்கள் குடும்பம் சிறிய குடும்பம், எங்களை ராஜாவாக்குறீரே என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு தாழ்மையான இருதயத்தை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, அதற்கு சவுல் பிரயோத்தனமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமின் கோத்திரத்து குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானதல்லவா?
எவ்வளோ ஒரு தாழ்மையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த இடத்துல சவுல் ராஜா சொல்லுகிறார், நீ இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானாய் நின்றான் என்று சொல்லி சாமுவேல் சொல்லுகிறார். சவுல்ராஜ் என்ன சொல்கிறாரு, நான் அற்பமான குடும்பம் அல்லவா, சிறிய குடும்பம், அற்பமானவங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதற்கப்புறமாக சில சம்பவங்கள் நடக்கிறது, யுத்தமெல்லாம் நடக்கிறது. அந்த யுத்தம் நடக்கும் பொழுது தேவன் என்ன செய்தார், சவுலோடு இருந்து யுத்தம் பண்ணியிருக்கிறார். சவுல் எல்லாவற்றையும் என்ன செய்தார், அடக்கினார். எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போறாரோ அவர் எல்லாவற்றையும் அடக்கி அவருக்கு கீழ்ப்படி தான் வச்சிருக்கார். பாருங்க, வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கடைசி பதிலை பார்க்கும் பொழுது, எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்கள் எல்லாரும் அவர்களை எல்லாம் அடக்கினான். பாருங்க, சவுல் ராஜா எங்கெல்லாம் படையெடுத்து போறாரோ அந்த படையெடுத்த எல்லா ராஜாக்களையும் எல்லா மக்களையும் என்ன செய்கிறார், அடக்கினான், அடக்கி வைக்கிறார். இதெல்லாம் கொடுத்தது யாரு, தேவன். அதனால் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, கர்வம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அமலேக்கர் சங்கரம் பண்ண சொல்றாரு தேவன். ஆனால் சவுல்ராஜ் என்ன செய்கிறார், 1ஆம் தரமான 2ஆம் தரமானதை மீதி வச்சுட்டார். ராஜாவை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் ராஜாவை கொன்று போடாமல் உயிரோடு பிடித்து வைத்திருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சாமுவேல் தான் பலியிட வேண்டும். ராஜாக்கள் யாருமே பலியிடக்கூடாது. எந்த பலியாக இருந்தாலும் சரி, ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்தில் மாத்திரம்தான், அவர்கள் மாத்திரம்தான் தேவன் தெரிஞ்சிருக்கிறார். இவரும் அதே மாதிரி சவுல்ராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரும் பலி செலுத்தி இருக்கிறார். அதுக்கு சொல்லுவார், புத்தியினமாக செய்தீர் என்று சொல்லி சாமுவேல் சொல்லுவார். புத்தி இல்லை, அது பொல்லாப்பு. அவர் செய்தது பொல்லாப்பு. இவரா போய் யுத்தம் பண்ணுறாரு, இவரா போய் பண்ணுறாரு. கழுதிக்கு பின்னாடி கழுதியை தேடிட்டு வந்தவரை ராஜாவாக உயர்த்தி எங்கெல்லாம் சண்டைக்கு போகிறாரோ எல்லாவற்றையும் அடக்கி அவர் கீழ்ப்படுத்தியிருக்கிறார் சொன்னால் அது எல்லாம் யாருடைய செயல், தேவனுடைய செயல். அதை அவர் மறந்து கர்வம் கொண்டதுனாலே பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரே பலி செலுத்துறாரு. அது மாத்திரமல்ல, அமலேக்கரை சர்வ சாகரமான சொன்னால் அதுலேருந்து 1ஆம் தரமானவை 2ஆம் தரமாக ஆடுகளெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு ராஜாவை கொல்ல சொன்னால் ராஜா உயிரோடு வைத்திருக்கிறார். இதையெல்லாம் அவர் செய்திருக்கிறார். செய்துட்டு இல்லாமல் அவர் சொல்லுகிறார், ஒருவர் ரெண்டு டைம் அந்த வார்த்தை சொல்லுவார், உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக கொண்டு வந்திருக்கிறார்கள், உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார். அப்படி என்றால் அது என்ன அர்த்தம், அவர் எவ்வளவு மேட்டிமையான ஒரு இருதயமாக இருக்கிறார். நான் எல்லாத்தையும் அடக்கிட்டேன், நான் எதுக்கு நான் தேவனுக்கு கீழ்ப்படியணும், சரியா, நான் எதுக்கு தேவனுக்கு கீழ்ப்படியணும், எல்லாமே எனக்கு அடங்கி இருக்குது. நான் எந்த இடத்துல யாருக்கிட்ட சண்டைக்கு போனாலும் போர் நடந்தாலும் அவர் எல்லோரும் நான் நடக்குகிறேன் என்று சொல்லி அவருக்கு கர்வம், மேட்டிமை. நான் எதுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். புத்தீனமாக செய்து அவர் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவனை தேடவே இல்லை, தேவனை தேடவே இல்லை. ஒரு கடினமுள்ள ஒரு இருதயமாக இருக்கிறது. அந்த மேட்டிமையினாலே அந்த இருதயம் ரொம்ப கடினப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனை தேடாமல் பரிகாரியை தேடினார் என்று சொல்லி வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரிகாரியை தேடி இருக்கிறார், தேவனை தேடாமல். அஞ்சனமாக்கர்கள் குறிசரெல்லாம் தேசத்தை விட்டு துரத்திட்டார். அவர் தாழ்மையாக இருக்கும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியும் போது அவர் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் தேவனிடத்தில் சேராமல் மறுபடியும் அந்த அஞ்சனமாக்களை போய் தேடி சென்றிருக்கிறார். கடைசியில் எப்படி ஆயிட்டாரு, சூசைட் பண்ணிட்டார். கத்தி வச்சுட்டு அது மேலே குடிச்சிட்டார். அப்போ அவர் சாகலை. ரொம்ப ஒரு கொடிதானம். தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவரை கலகெடுத்தி கொண்டது என்று வசனம் சொல்கிறது. தேவனுக்கு விரோதமாக தாழ்மை இல்லாததுனாலே சவுல் ராஜா எப்படியெல்லாம் உபத்திரவப்பட்டார் என்று சொல்லி நாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எண்ணி துணிந்து சர்வாகர தகனங்களை செலுத்தினேன் என்று சொல்கிறார். துணிகரமான செயல். ஏதோ பயந்துட்டு செஞ்சால் கூட பரவாயில்ல. அவரே சொல்றார், எண்ணி துணிகரமாக அந்த பலியை செலுத்துகிறார். சரி, ஏதோ பயத்தில் செலுத்தியிருந்தாரோ பரவாயில்ல, துணிகரமாக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்ல பாருங்க, புத்தீனமாய் செய்தீர், உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். தேவன் கொடுத்த கட்டளையை சவுல் ராஜா கீழ்ப்படியலை. அதான் சாமுவேல் சொல்லுவார், வலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதல் செவி கொடுத்தல் உத்தமம் என்று சொல்லுவார்.
தேவன் என்ன சொல்கிறார் என்று சொல்லி நாம் செவியை திறந்து கேட்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் உத்தமம் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் இவர் என்ன செய்கிறார்? அதெல்லாம் ஒன்றுமே செய்யவில்லை. உன்னுடைய தேவனுக்கு தான் நான் பலி செலுத்த கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அத்தனை பாவங்களையும் துணிகரமாக செய்கிறார். அதற்காக வருகிறதாகவோ அல்லது அதற்கு மன்னிப்பாகவோ அவர் எதுவுமே அவர் செய்யலை. பரிகாரியை தேடி போனதுனாலே அவர் என்ன செய்தார்? சூசைட் பண்ணிட்டார். அதுவும் தேவனை பரிசை பார்ப்பதற்கு, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, தேவனுக்கு விரோதமாக செய்வது, அது பொல்லாத இருதயம், மோசமான இருதயமாக சவுல்ராஜா இருந்திருக்கிறார். ஆரம்பத்தில் இருந்த அந்த தாழ்மை அவருக்கு கடைசியில் இல்லாமல் போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களிலே எல்லாத்த விட அவர் தான் ஹைட்டாக இருப்பார். அவர் இப்படி நின்றுருந்தாருன்னா அவர் தலை மட்டும் தனியாக தெரியும். எல்லாரும் அவர் கீழாக இருந்திருக்கார்கள். சரீர வளர்ச்சி அப்படி இருக்கிறது. பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அடக்கி இருக்கிறார். இத்தனையும் தேவன் கொடுத்தும் கூட அவர் தேவனுக்கு என்ன செய்யலை? கீழ்ப்படியவில்லை. அவருடைய மேட்டிமை, அவருடைய கர்வம், கடைசி வரலும் அவர் கீழ்ப்படியாமல் தான் இருந்தார் என்று சொல்லி வசனம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சவுல் தேவனுக்கு என்ன செய்திருக்கிறார்? துரோகம் பண்ணியிருக்க 1 நாளாகவும் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சன பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடி நிமித்தமாக செத்து போனான். தேவனுக்கு என்ன செய்திருக்கிறார்? துரோகம் பண்ணியிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துரோகம் பண்ணியிருக்கிறார். நாமளும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் துரோகம் பண்ணுகிறோம். தேவன் விதித்த கட்டளைகளை நாம் கை கொள்ளவில்லை என்று சொன்னால் தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறோம். அது மாத்திரமல்ல, அது ஒரு வகையான விபச்சாரமாக இருக்கிறது. தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்வார்கள், அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள், பேசித்தனம் பண்ணினார்கள். இப்படி விக்கிரக ஆராதனை. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நாம் வேறு காரியத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அல்லது தேவனோட காரியத்துக்கு விரோதமாக நாம் செய்யும் பொழுது அது என்னவாக இருக்குது? விபச்சாரம், வேசித்தனமாக இருக்கிறது. நாம் ஒரே புருஷருக்கு நாம் மனவாட்டியலாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு நாம் மனவாட்டியாக நாம் இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு நாம் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் தேவையில்லாத காரியத்துக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அது விபச்சாரம், வேசித்தனமாக இருக்கிறது. தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் விக்கிரக ஆராதனை செய்வர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை என்று சொல்லி வசனம் சொல்கிறது. நாம் ஒருவேளை பொருளாசையோடு இருந்தோம் என்று சொன்னால் அதுவும் விக்கிரக ஆராதனைக்காரராக இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எசேக்கியா ராஜாவை பார்ப்போம். எசேக்கியா ராஜா பார்த்தீங்கன்னா 2 நாளாகவும் 32வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனம் மீட்டுமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேம் மேலும் கடும் கோபம் உண்டது. அடுத்த வசனத்திலே 26வது வசனத்திலே, எசேக்கியாவின் மனமீட்டின் நிமித்தம் அவனும் எருசலேமில் கூறியும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியா நாட்டில் அவர் மேல் வரவில்லை. அது மாத்திரமல்ல, ஒரு அற்புதத்தை கூட 24வது வசனத்திலே அவருக்கு கட்டளிடுகிறார். எசேக்கியாவுக்கு மரண வேதனை மரண கிட்ட நெருங்கிருச்சு. தேவன் ஒரு வியாதியை கொடுத்துருக்கிறார். அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த வியாதியை மாற்றி 15 வருஷம் பார்த்தீங்கன்னா கூட்டி கொடுக்குறாரு. அந்த கூட்டி கொடுக்கும் பொழுது தான் இந்த மனமேட்டுமை எசேக்கியா ராஜாவுக்கு வருது. அது என்னவென்று சொன்னால், எசேக்கியா ராஜா பலப்பட்டான் என்று வசனம் சொல்கிறது. 2 நாளாகவும் 32வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகமும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளும். பாருங்க, அவருக்கு பார்த்தீங்கன்னா மிகுதியான ஐஸ்வர்யம் தேவன் கொடுத்துருக்கிறார். மிகுதியான ஐஸ்வர்யம், கனம், அவர் எல்லாரும் மதிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, வெள்ளி, பொண்ணு, ரத்தனம், கந்தவர்க்கம், கேடங்கள், வினோதமான ஆபரணங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடோல் அடுக்கி வச்சிருக்காரு. பொக்கிஷ சாலை குடோல் அடுக்கி வச்சிருக்காரு. அவ்வளோ அடுக்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. அது மாத்திரமல்ல, அது கீழே நாம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது திராட்சை தோட்டம் இருக்குது, தானியம் இருக்குது, எண்ணெய் வைக்கும் பண்டக சாலை இருக்குது, குடோன், பெரிய பெரிய குடோன், தானியம் வைக்கிறதுக்கு, திராட்சை ரசம் வைக்கிறதுக்கு, திராட்சை பழம் வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே குடோன் இருக்குது. அவ்வளோ ஐஸ்வர்யம், வெள்ளி, பொண்ணு எல்லாம் தேவன் கொடுத்துருக்காரு. அது மாத்திரமல்ல,
எல்லோரும் அவரை கனம் பண்ணினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இத்தனையும் தேவன் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆனால் அவருடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சு, மனமேட்டுமை ஆயிடுச்சு. மனமேட்டுமை ஆனதுனாலே தேவன் அவரை சோதிக்கும்படியாக கைவிடுகிறார். அதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடக்குது என்று சொன்னால், பாபிலோன் வராங்க. பாபிலோன் வரும்பொழுது என்ன செய்கிறாருன்னா, பொக்கிஷ சாலை, பாபிலோன் எல்லாரும் பொக்கிஷாலை திறந்து காண்பித்தார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 12 நாம் பார்க்கும் பொழுது, அந்த பொக்கிஷ சாலை குடோன் இருக்கு இல்லையா, என்னென்ன குடோன் இருந்ததோ, அவருக்கு என்னென்ன சொத்து இருந்ததோ, என்ன இருந்தது எல்லாத்தையும் திறந்து காட்டிட்டார். தேவன் தனக்கு கொடுத்த அந்த பொக்கிஷை, ஐஸ்வர்யம், கனம் எல்லாமே என்ன செய்துட்டார், போர்க்கருவிகள் முதல் கொண்டு எல்லாத்தையும் திறந்து காட்டிட்டார். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 2 ராஜாக்கள் 20ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தை நாம் பார்ப்போம். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்கள் தங்கள் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியும் பொன்னையும், கந்தவர்களும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். பாருங்க, ஆயுத சாலை முதல் கொண்டு இந்த போர்க்கருவிகளெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அது முதல் கொண்டு எல்லாவற்றையும் என்ன செய்தார், காண்பித்தார். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யம் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை. எசேக்கியா ராஜா வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் திறந்து கட்டிட்டார். அவன் வந்து பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும், இன்னராக இருக்கும், வராமல் வரும், இதெல்லாம் வரும் இல்லையா. வா, இவனுக்கு இவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குது, இவனுக்கு இவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது, இவ்வளவு திராட்சை ரசங்கள், தானியங்கள் வைக்கிற குடோன் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. குமாரர்கள் முதல் கொண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவர் செத்து போயிட்டார். அதுக்கப்புறம் மனேசா ராஜா வராது. அதுக்கப்புறமா பாபிலோன்லேருந்து எல்லாம் வந்து குடிக்கிட்டு போயிட்டாங்க. ஒன்று விடாமல் எல்லாம் குடிக்கிட்டு போயிட்டாங்க. அத்தனை குடிக்கிட்டு போயிட்டாங்க. பாருங்க, அதுக்கப்புறமாக வசனம் என்ன பார்க்கும்போது, ஒரு நிமிஷம், ராஜாக்கள் 20ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்தை நாம் பார்ப்போம். நீ பெறப்போகிற உமது சந்தானமாக்கி உமது குமாரர்களும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லது என்று சொல்லி, என் நாட்களாவது சமாதானம் உண்மையும் இருக்குமே என்றான் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடுவாங்க, ஒன்று கூட இருக்காது என்று சொல்லி சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்திலே, அப்பொழுது எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ள பிதாக்கள் இன்னார் வரைக்கும் சேர்த்ததில் ஒன்றும் வீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். தேவன் சொல்லிட்டார், ஒன்று கூட இருக்காது, எல்லாமே பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவார்கள். உன்னுடைய குமாரர்கள் முதல் கொண்டு எல்லாரும் என்ன செய்வார்கள், அடிமையாக்கப்படுவார்கள் என்று சொல்லி தேவன் சொல்லிட்டாரு. அவருடைய மன மேட்டுமையினாலே, அவருக்கு இருந்த அந்த செல்வ பெருக்கினாலே அவருடைய மனம் மேட்டுமையாக்கி எல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் புத்தியீனமான ஒரு காரியம். ஒரு அந்நியர் ஒருத்தர் வராரு என்று சொன்னால் அவரை உபசரித்து அனுப்பலாம். ஆனால் இவர் என்ன செய்யிட்டாரு, தனக்கு இருந்த எல்லா சொத்தையும் எல்லா ஐஸ்வர்யத்தையும் திறந்து காட்டுதுனாலே அவர்கள் வந்து எல்லாத்தையும் என்ன செய்தார்கள், குடிக்கிட்டு போயிட்டார்கள். ஆனால் எசேக்கியா நாட்களில் அது நடக்கவில்லை. என்னோடய நாட்கள் சமாதானம் இருக்கும்ல, அது போதும் அப்படின்ட்டார். இதுவும் ஒரு செல்வத்தினாலே மனமேட்டுமையாக இருக்கிறதாக இந்த இடத்துல வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, நேபுகத் நேச்சருக்கு பார்த்தீங்கன்னா அவர் அற்புதங்கள் அடையாளெல்லாம் பார்க்கிறார். அதை பார்த்தும் கூட உப்பரிகளை போய் நின்று அவர் சொல்கிறார். அந்த வசனத்தை நாம் பார்ப்போம். தானிகள் 5ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்தை நாம் பார்ப்போம். ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகி நேபுகாத்நேச்சருக்கு ராஜ்யத்தையும் மகத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார் என்று சொல்லி வசனமான சொல்கிறது. அது மாத்திரமல்ல,
அடுத்த வசனத்திலே 19ஆம் வசனத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். நேபுகாத் நேச்சருக்கு சகல ஜாதியரும் என்ன செய்தார்கள்? பயந்து நடுங்கினார்கள். அதெல்லாம் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் அவர் மறந்து 20ஆவது வசனத்திலே அவருடைய இருதயம் மேட்டுமையாக்கி அவருடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்டது. பாருங்க, இருதயம் மேட்டுமையாக்கி ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்டது. அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அது என்ன வார்த்தை என்று சொன்னால், தானியேல் 4ஆவது அதிகாரம் 30ஆவது வசனத்திலே அவர் என்ன ஒரு மேட்டிமை, அந்த என்ன கர்வப்பட்டார் என்று சொன்னால், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. இந்த வார்த்தை ராஜாவாய் இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சட்டம் உண்டாக்கி, அதாவது அந்த வார்த்தை இறுதிய மேட்டுமையாக்கி கர்வம் கொண்டு அதை சொல்றதுக்கு முன்னாடி என்ன செய்தார்? அவர் தள்ளப்பட்டார். பாருங்க, தேவன் கொடுத்த அவ்வளவு கனத்தையும் மகிமையும் தனக்காக அவர் எடுத்துக்கொண்டார். தேவனை மகிமைப்படுத்தாமல் அந்த இறுதிய வேற்றுமையினாலே கர்வத்தினாலே தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் தனக்கு மகிமை செலுத்தினாலே அவர் ராஜ்யம் பிடுங்கப்பட்டது. ஒவ்வொருடைய இருதயமும் இப்படி தான் கர்வப்பட்டிருக்கிறது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்வர்யனாக இருந்திருக்கிறார்கள், பொண்ணுநாளை நடந்திருக்கிறார்கள், எல்லோரும் அவருக்கு அடங்கி நடக்கிறார்கள். அதாவது அவர் எங்கெல்லாம் கை வைக்கிறாரோ அதெல்லாம் அவருக்கு அடங்கினார்கள். எல்லோரும் பயந்திருந்தார்கள். சவுல் ராஜாவுக்கு எல்லாம் அடங்கி போனார்கள். உசிய ராஜா பார்த்தீங்கன்னா எல்லாம் அவருக்கு சக்ஸஸ் ஆச்சு, ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகல. எசேக்கியா ராஜாவுக்கு அவ்வளவு பொண்ணு மகிமையெல்லாம் தேவன் கொடுத்தார். இது எல்லாம் பார்த்தேன் என்று சொன்னால் அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கு? மேட்டிமையாக்கி இருக்கிறது. மனம் மேட்டிமையாக்கி கடினப்பட்டது, கடினமுள்ள இருதயமாக இருந்தது என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். ஆனால் அவர்கள் அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, ஆனால் அவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் தனக்கு செய்தபடினால் தேவனை பரிசை பார்த்ததினாலே அவர்கள் அப்படியாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், இப்படி மேட்டுமையாக நடக்கிறவர்கள், கர்வத்தோடு நடக்கிறவர்கள், ஆணவத்தோடு இருக்கிறவர்களாம் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் பைத்தியக்காரராக இருக்கிறார்கள் என்று சொல்லி நீதிமொழிகள் 30ஆவது அதிகாரம் 32ஆவது வசனத்தை நாம் பார்ப்போம். நீ மேட்டியமானதினால் பைத்தியமாய் நடந்து. இந்த மேட்டியமாய் நடக்கிற யாவரும், அது யாராக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, யார் எப்படி நடந்தாலும் அவரெல்லாம் எப்படி நடக்கிறார்கள்? பைத்தியமாய், தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கு மகிமை செலுத்தாமல், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? பைத்தியமாக இருக்கிறார்கள். அந்த பைத்தியத்துக்கு நாம் என்ன சொன்னாலும் அவங்கள கேட்க மாட்டாங்க. நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தேவனுக்கு தான் எதை செய்தாலும் தேவன் எனக்கு கொடுத்தார் என்கிற அந்த தாழ்மை இல்லாமல் நான் தான் செய்தேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தும் பொழுது, இது எனக்காக செய்யும் பொழுது, என் கைபலன் சம்பாதித்து என்று நாம் சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள்? பைத்தியமாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? பைத்தியமாக இருக்கக்கூடாது. தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 10ஆவது 12ஆவது வசனத்தை நாம் வாஸ்தவம் அல்லவா? அதற்கு முன்பதாக நாம் வசனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவன் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம், அதாவது ட்ரெஸ்ஸு பழமையாகி போகவில்லை, செருப்பு தேயிலை, எல்லாமே அவர்களுக்கு இருந்திருக்குது. இன்னும் ஒரு வேலை இல்லை. வசனம் அந்த 1 கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், விளையாடவும் எந்திருந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. அவர் என்ன விதை வைத்தார்களா, அல்லது உழவு ஓட்டினார்களா, அல்லது அறுவடை செய்து களஞ்சியத்திலே தானியங்களை சேர்த்து வைத்தார்களா? எதுவுமே இல்லை. காலையில் மன்னாவை கொடுப்பாரு, அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அடையாகவோ அப்பமாகவோ அவர்களுக்கு இஷ்டப்பட்டது எப்படியோ அதை செஞ்சு சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு அது அடுத்த நாள் வைக்கும்போது கெட்டு போயிடும். தண்ணி தேவன் கொடுப்பார், அதை குடிச்சுக்குவாங்க, ஆடு மாடுகளுக்கு வச்சுருவாங்க. இது மட்டும்தான் செஞ்சாங்க. ஆடு மாடுகளுக்கு தீனி போடுவாங்க. இது மட்டும்தான். அவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை. பிரயாணம் போனால் போவாங்க, உட்காருனா உட்காருவாங்க, இந்த வழியாக போனால் போவாங்க. இதுதான் அவங்க செய்த வேலை. தேவன் அவர்களுக்கு திருப்தியாக கொடுத்தார்.
செங்கடலை பிளந்தார். மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், வனாந்தரத்திலே கொள்ளுவை பிசாசுகள், தேளுகள், பாம்புகள், கொடிய விஷமுள்ள ஜந்துக்கள் எல்லாம் அந்த இடத்துல இருந்திருக்கிறது. அவர்களுக்கு எந்த ஒரு சேதம் ஏற்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி இருந்தார்கள்? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளைவு எழுந்திருந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. அதுபோல அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர்கள் எல்லோரும் தேவனை பரீட்சை பார்த்தவர்கள். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பணிந்து கொள்வாயாக என்று வசனம் சொல்வது. அவரை பணிந்து கொள்ளாமல் அவர்களை தேவனை கர்த்தராய், அதாவது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பரீட்சை பார்த்திருக்கிறார்கள். அந்த கண்களை கிறிஸ்துவ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பரீட்சையை பார்க்கிறோம் என்று சொன்னால் நம் இருதயத்திலே மேட்டிமை இருக்கிறது. மேட்டிமை இருந்தால்தான் நாம் என்ன செய்வோம்? தேவனை பரீட்சை பார்ப்போம். தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படையாமல் பரீட்சை பார்ப்போம். சட்டத்திட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ண வேண்டும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான், ஃபாலோ பண்ணி சண்டை போட்டால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அந்த கிரீடம் கிடைக்கும். குறுக்கு வழியில் நம்ம பண்ணினோம்னா அது தேவனுக்கு விரோதமான செயல். அது பொல்லாத இருதயமாக இருந்திருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது பொல்லாத இருதயமாக இருந்திருக்கிறது. அந்த பொல்லாத குணப்படாத ஒரு இருதயம், தேவனுக்கு கீழ்ப்படியாத இருதயம், விபச்சாரம் செய்யக்கூடிய இருதயம், தேவனை பரீட்சை பார்க்கக்கூடிய இருதயம், இதெல்லாம் என்ன சொல்லலாம்? மேட்டிமையான காரியம். அப்படி மேட்டிமையாக நடக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் பைத்தியக்காரர்கள். தேவன் பிரமாணத்தை கொடுத்தார். அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் தேவனை பரீட்சை பார்த்து இறைச்சி வேணும்னு கேட்டாங்க, தண்ணி வேணுங்க, எல்லாம் முறுமுறுக்கிறது. நாங்கள் எகிப்துக்கே போகிறோம்னு சொல்கிறது, எங்களுக்கு தேவன் வேண்டாம், நாங்கள் எகிப்துக்கே போகிறோம், முதுகை காட்டினார்னு சொல்லி வசனம் சொல்லுது. இதெல்லாம் மேட்டிமையான ஒரு காரியம். தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு இருதயம். தேவன் அவ்வளவு நன்மையான காரியம் செய்து அவ்வளவு அற்புதமாக அவர்கள் நடத்தி கொண்டு வந்திருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ட்ரெஸ்ஸுவோடு அழுக்காவில் அந்த மாதிரியாக தேவன் நடத்தி கொண்டு வந்து கூட அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்திருக்கிறார்கள். அதனால் என்ன செய்த? எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள். 2 பேர் தான் தப்பிச்சாங்க. இது எல்லாவற்றையும் என்ன செய்த? தேவன் அழித்து விட்டார். அநேக பேர் இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கவில்லை என்று வசனம் சொன்னார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தவர்கள், தேவனுக்கு விரோதமாக செய்தவர்கள். தேவனுக்கு விரோதமாக செய்கிறவர்கள் சொன்னால் அவருடைய இருதயமோ மனமோ தாழ்மையான இருதயமாக இருக்காது. மனமேட்டியாகவோ தன்னை புகழ்கிறாகவோ மற்ற ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கிறார்கள் சொன்னால் அவர்களெல்லாம் பைத்தியக்காரராக இருக்கிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஓசியா 13வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்ப்போம். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாற்றி அதனால் என்னை மறந்தார்கள். இஸ்ரவேல் தங்கள் எப்படி இருக்கிறாங்க? திருப்தியாக இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னாக்கா, பிரச்சனைனா தேவனை தேடுவாங்க. அல்லது ஒரு வயலில் வெள்ளாமல் வச்சுட்டாங்க, அல்லது மழை பெய்யல, அல்லது அழிஞ்சு போச்சு, அல்லது கருகி போச்சு அப்படின்னாக்கா தேவனை நோக்கி முறையிடுவாங்க. அவங்க விதை விதைக்கல, அறுவடை செய்யலை, தண்ணி பாய்ச்சல, உழவு ஓட்டல, எதுவுமே செய்யலை. தேவன் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்தாரு. மன்னாவை கொடுத்தாரு, சாப்பிட்றதுக்கு தண்ணி கொடுக்குறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? உண்ணவும் ஒடுக்கவும் இருந்தால் போதும் என்று சொல்லி இருக்க கடவோம் என்று வசனம் சொல்கிறது. அது அவர்களுக்கு இருந்ததுனாலே திருப்தியாக இருந்தார்கள். திருப்தியாக இருந்ததுனால தான் அவர் இருதயம் மேட்டிமையாயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள், தேவனை மறந்திருக்கிறார்கள். திருப்தியாக இருந்ததுனால. நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கிறது, பரிபூர்ணத்தினாலே தேவனை நான் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரத்தினாலே நான் திருடி தேவனுடைய நாமத்தை வீட்டிலே வழங்காதபடிக்கும் என் படியை அளந்து போஷித்தரணும். எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை பார்த்தீங்களா நீதிமொழிகளில். அன்றன்றைக்கு உண்டான ஆகாரம் நம்மளுக்கு இருக்கும் பொழுது நாம் தேவனை தேடுவோம். ஐஸ்வர்யனாக இருக்கும் பொழுது தேவனை தேடுவோமா? அந்த பரிபூர்ணமாக இருக்கும் பொழுது தேவனை தேடுவோமா? பாடுகள் இருக்கும்போது தான் நாம் தேவனை தேடுவோம். பாடுகள் இல்லை என்று சொன்னால் நாம் தேவனை தேட மாட்டோம். பரிபூர்ணமாக எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கும் பொழுது அந்த ஒரு பொருளை, இப்போ சாப்பாடே நம்மளுக்கு சாப்பிட்டு திட்டே மீதி இருக்குன்னு சொன்னோம்னா அதை நம்ம வேஸ்ட் தான் பண்ணணும். மறுபடியும் அடுத்த வேலைக்கு சாப்பிடுவோமா? எவ்வளோ பொருள் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ காரியத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா அது திருப்தியாக இருக்குது, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால நம்ம அதை வேஸ்ட் பண்ணுறோம். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, தான தர்மம் பண்ணுங்க, சகோதரருக்கு சாப்பாடு கொடுங்க, அந்நியருக்கு தண்ணி கொடுங்க, ட்ரெஸ்ஸு கொடுங்க, சாப்பாடு கொடுங்கன்னு சொல்கிறார்.
அதனால் நாம் திருப்தியானதுனாலே நாம் தேவனை மறக்கக்கூடாது. அதனால் தேவன் சொல்வார், நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன், விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுள். அதனால் நாம் எப்பொழுதும் பாடுகளுக்கு தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் கேட்க வேண்டும். நாம் திருப்தியாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் தேவனை மறந்து விடுவோம் என்று வசனம் சொல்கிறது. இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 5வது வசனம். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். பாருங்க, உன் வியாபாரம் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக்க பண்ணி உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. பாருங்க, எனக்கு பணம் நிறைய இருக்கு, செல்வம் நிறையா இருக்கு, நான் எப்படி வியாபாரம் பண்ணி என்னுடைய ஞானத்தினால உன் மகா ஞானத்தினால், அதெல்லாம் கொடுக்குது யார்? தேவன். அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டதனாலே உன் இருதயம் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. எசேக்கியா ராஜாக்கு அதான் பிரச்சனை. மிகுதியான செல்வம் தேவன் கொடுத்தார், மிகுதியான செல்வம் கணம் அவர் கொடுத்தார். அதனால் அவருடைய இருதயம் மேட்டிமையாயிற்று. உசியா ராஜா அப்படித்தான், அவரும் பெரிய பணக்காரர், ஆடு மாடுகள் வச்சிருந்தாரு. ஆனால் எசேக்கியாவும் நிறைய வச்சிருந்தாரு, கொட்டைகளெல்லாம் வச்சிருந்தார் ஆடு மாடு கட்டுறதுக்கு. எல்லாம் இருந்ததுனாலே அவருடைய இருதயம் மேட்டிமையாயிற்று என்று சொல்லி வசனமான சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் யாரெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா எசேக்கியா 28:14 வசனத்திலே பார்க்கும் பொழுது, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். அழகினாலே மேட்டிமை ஆவார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல வசனம் சொல்லுது. ஒருத்தர் அழகாக இருக்கிறாங்கன்னா அவர்கள் எவ்வளவு மேட்டிமையாக இருப்பார்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், அந்த ஞானத்தை கெடுத்து விடுவார்கள். அழகினாலே மேட்டிமை ஆவார்கள். அழகாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அழகு இல்லாதவங்க கூட வச்சுக்குவாங்க. அப்போ தான் தன்னை பார்க்கும்படியாக எல்லோரும் நம்மளை கூடும்படியாக அந்த அழகானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட வச்சுக்குவாங்க. அந்த அழகினாலே இருதயம் என்ன செய்யக்கூடாது? மேட்டிமை ஆகக்கூடாது. இது குறிப்பாக அழகாக இருக்கிறார்கள் சொன்னால் ஸ்திரீகள் அழகாக இருப்பாங்க இல்லையா? அதிகமான பேர் ஸ்திரீகள் தான் அழகாக இருக்கிறாங்க. அதனால் அந்த அழகினாலே எக்காரணத்தை கொண்டும் என்ன செய்யக்கூடாது? இருதயம் மேட்டிமை ஆகக்கூடாது என்று சொல்லி வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மனமேட்டியுள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அப்படி நீங்கள் அழகை குறித்தோ அல்லது செல்வத்தை குறித்தோ பொருளை குறித்தோ என் மகா ஞானத்தினால் நான் சம்பாதித்தேன் என்று சொல்லியோ அல்லது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நாம் மேட்டிமையாக இருந்தோம் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? அருவருப்பாக இருக்கிறது. அருவருப்பான காரியத்தை நாம் பார்ப்போமா? ஏதாவது ஒரு அசிங்கமோ அருவருப்போ யாராச்சும் இருந்ததுன்னா அவரை நாம் பார்ப்போமா? அல்லது முகத்திலெல்லாம் காயங்களாகவோ தீ காயங்களாகவோ அல்லது வேறு ஏதாவது வியாதியோ இருந்தோம் என்று சொன்னால் அதை நாம் பார்ப்போமா? அந்த மாதிரியாக தேவன் அருவருக்கிறார். மேட்டிமையான கண் என்று சொல்லி அவருக்கு தேவன் விரும்பாத ஒன்று என்னென்னா மேட்டிமையான கண், அருவருக்குவார். தேவன் மேட்டிமையெல்லாம் என்னென்ன மேட்டிமை இருக்கோ அதெல்லாம் தேவனுக்குமாக எப்படி இருக்கிறது? அருவருப்பாக இருக்கிறது. நம்ம எதை குறித்து வேணாலும் மேன்மை பாராட்டலாம், அழகை குறித்து கூட பண்ணலாம், செல்வத்தையோ பொருளையோ அல்லது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது என்னால் மட்டும்தான் முடியும், நான் தான் அதை செஞ்சேன்னு சொல்லிட்டு நாம் வேற்றுமையாக்கும் பொழுது அது தேவனுக்குமாக எப்படி இருக்கிறது? அருவருப்பாக இருக்கிறது. வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அல்லது சபையில் இருந்தாலும் சரி, அல்லது சுவிசேஷ கூட்டத்திலோ மற்ற எல்லா கூட்டத்திலும் ஏதாவது ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தாலும் சரி, அது என்ன செய்ய வேண்டும்? தேவனைத்தான் நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி நாம் தேவனை மகிமைப்படுத்தாமல் அது மற்றவர்களுக்கோ அல்லது தனக்கோ ஏதாவது நாம் மேட்டிமையாக எண்ணினாமோ அல்லது அவர்களை புகழ்ந்தாவோ நாம் ஆணவமாக கர்வமாக இருப்போம் என்று சொன்னால் அது எந்த காரியம் வந்தாலும் சரி தேவன் என்பதாக அருவருப்பாக இருக்கிறது. தாழ்மையான இருதயம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களை மாத்திரமே தேவன் அவர்களை தேடுவார். தேவனுடைய தாழ்மை உள்ளவர்கள் மாத்திரமே தேவனுடைய பிரமாணத்தின்படி நடப்பார்கள். தாழ்மை இல்லாதவர்கள் தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்கவே மாற்றல் என்று வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, ரோமர் 12வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, ஒருவருக்கொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல்.
தேவன் சொல்லுகிறார், மேட்டுமை ஆகக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடாது, சிந்திக்கவே கூடாது, அதை யோசிக்கவே கூடாது. இது தேவன் தான் கொடுத்தார், முழு கனம் மகிமை எல்லாம் நாம் தேவனுக்கு தான் செலுத்த வேண்டும். அதை விட்டுட்டு மற்ற காரியத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாமளும் ஒரு நாள் அழிக்கப்படுவோம். அதை குறித்து நாம் எக்காரணத்தை கொண்டு சிந்திக்கக்கூடாது. ஒழுக்கமுள்ள எவைகளோ, நற்கீர்த்தங்கள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கற்புள்ள விளைவுகளோ அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். மேட்டிமையானவை குறித்து எதையும் நாம் என்ன செய்யக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, அப்படி ஏதாவது மேட்டுமையான காரியம் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அதை அப்படியே மூடி வச்சிடணும். வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு அழிவு இருக்கு. தேவன் நம்மளை அருவருப்பார். அதனால் அப்படி நாம் வரக்கூடாது. தன் சரீரத்தை, பவுல் சொல்வது போல, தன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். நம் சரீரத்தை எந்த அளவுக்கு நாம் ஒடுக்குறோமோ, இருதயத்தை நாம் எந்த அளவுக்கு நாம் சரி பண்ணுகிறோமோ, அந்த அளவுக்கு கிறிஸ்து இயேசு போல நாம் பூரணமாவோம். அப்படி நாம் தேவையில்லாத காரியத்துக்கு தன்னை புகழ வேண்டும், தன்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதை நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மை பார்க்க கூட மாட்டார், நம்மளை அருவருப்பார். நாம் அருவருப்பான காரியத்தை நாம் பார்க்க மாட்டோம். தேவன் மாத்திரம் எப்படி பார்ப்பார்? அதனால் அப்படி அருவருப்பான காரியம் செய்யாதபடிக்கு நாம் முக்கியமாக பைத்தியக்காரராக இருக்கக்கூடாது, தாழ்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது தேவனுடைய வார்த்தை யார் சொன்னாலும் சரி, பெரியவங்க சொன்னாலும் சரி, சிறியவர்கள் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அது என்ன செய்ய வேண்டும், அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தாழ்வுள்ளவரைத்தான் தேவன் நோக்கி பார்ப்பார். தாழ்வுள்ளவரை என்ன செய்வார், உயர்த்துவார். அப்படி உயர்ந்தாலும் கூட இருதயம் என்ன செய்யக்கூடாது, மேட்டியமாக கூடாது, அதை குறித்து சிந்திக்கக்கூடாது. நாம் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். நம் அனைவரும் தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக.